ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான டுட்டோரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ் ஷேக், அதாவது ஷேப்பியர் பிளகின்லேருந்து ஒரு ஒரு ப்ரீசெட் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோக்கு ஷேக் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நானும் போடணும்னு நினச்சேன், பட் சப்ஸ்கிரைபரும் கேட்டுட்டாரு. ஸோ அதுக்கான டுட்டோரியல் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த ஷேக் வந்து நான் எப்படின்னா, இப்போ ஒரு பேசிக்ஸாக சொல்லி தரப்போம். ஓகேவா? இது ஷேக்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஷேக்ஸ் இருக்கு. ஸோ எஸ் ஷேக்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ட்விச் இருக்கு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ வார்ப் ஷேக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ இப்போ எஸ் ஷேக்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் சொல்றேன். நானும் ஃபெமிலியராக அதை யூஸ் பண்றேன் தான். ஸோ அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் எப்படி அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸை யூஸ் பண்றது, எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நார்மலாக ஒரு பேசிக்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி நான் ப்ரீ கம்பெனி வச்சுட்டேன். ஸோ எப்பவும் போல் நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணி வீடியோ இம்போர்ட் பண்ணி ப்ரீ கம்பெனி வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் பிளர் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோலையும் பண்ணிக்கங்க as well as இதுலையும் பண்ணிக்கங்க. பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அவுட் கொடுக்குறோமோ அப்போ தான் வீடியோ நல்லா இருக்கும் பார்க்க. இல்லைன்னா ஷேக்லாம் வந்து ரொம்ப தனியாக தெரியும். ஸோ ஓகேவா, அதுக்காக தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ பாருங்க, ப்ளே ஜூம் இன் எஃபெக்ட் போட்டுட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ஜூம் இன் போடுறீங்களோ இல்லை உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்டை போட்டு வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோ செலக்ட் பண்ணி எஸ் ஷேக்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ எஸ் ஷேக் இது வந்து நீங்கள் ஷேப்பியர் பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் வரும். ஸோ நான் கீழே லிங்க் தரேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு என்னால் வீடியோ போட முடியல, போட்டாங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் ஓகே ஓகே அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எந்த ஒரு பிளகின், எந்த ஒரு ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் க்ளோஸில் வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஏக்கு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வச்சிருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோக்கும் போய் அது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? ஸோ எஸ்ஏக்குன்னு நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி வீடியோவில் இன்புட் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நான் வந்து ஒரு 2 பார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வேவ் வார்ப் எக்ஸ் வார்ப் ஒய்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டாகவும், அப்புறம் எக்ஸ் ஷேக்கு, ஒய் ஷேக்கு, இசட் ஷேக்கு, டில் ஷேக்கு, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தம் இருக்கு, ஆனால் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஷன் டைல் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே வீடியோ வந்து சைட்ல எல்லாம் பிளாக் பார் இந்த மாதிரி பார் வருதுங்க பாத்தீங்களா, அதை மறைக்க நீங்க வந்து மோஷன் டெயில் யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அந்த இதுதான் இது. ஸோ அதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க பிளர்மோகவுஸ் டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயுமே வந்து நம்ம மோஷன் பிளர் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு இதை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் இப்படிதான் வந்து இப்போ எஸ்ஏக்கு இன்புட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, எல்லா டைரக்ஷன் ஷேக் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் எல்லா டைரக்ஷன் ஷேக் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எஸ் ஷேக். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளால ஷேக் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த ஃப்ரீக்வன்சி குறைச்சிங்கன்னா நம்மளோட ஷேக் பாருங்க ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் இந்த ஆம்பிளிடியூடுன்றது ஒன்றும் கிடையாது. நீங்க பிளர்மோ கோர்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இது ஒன்று இருக்கும். ஓகேவா? நம்ம அதை 0 கொடுத்தோன்னா ஷேக் எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்க, நான் இதை ஃபுல்லா 0 கொடுத்துட்றேன், ஷேக் ஆகல பாருங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ அடுத்து வந்து நான் இந்த எக்ஸ் ஷேக், ஒய் ஷேக், இசட் ஷேக், டில் ஷேக்னா என்னன்னு சொல்றேன். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இதான் எக்ஸ் ஷேக். ஸோ நீங்க இந்த ஷேக் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு கிராஃப் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கிராஃப் போட்டிருப்போம்ல, அந்த கிராஃப் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அதுல வந்து 2 ஆக்சிஸ் இருக்குமா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷேக்ன்றது அப்படிதான், அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ இங்க ஒரு கிராஃப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்றீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ்ல மட்டுமே அந்த ஷேக் ரன் ஆகும். ஒய் ஆக்சிஸ்னா ஒய்ல மட்டும் ரன் ஆகும். ஸோ நீங்க அது ரெண்டுமே வச்சீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து அந்த ஷேக் ஆகும். ஸோ அதை நான் எப்படின்னு காட்டுறேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஷேக் ஒய் ஷேக் தெரிஞ்சிருச்சா. இந்த இசட் ஷேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ நீங்க பிளர்மோ கர்வ்ஸ்ல வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஃபெமிலியரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இது எப்பவுமே ஜீரோலேயே வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து டில் ஷேக்னா ரொட்டேட் ஆகுறது. ஓகேவா? ஸோ அது ரொட்டேட் ஆகுறதுன்றதுனால அதையும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அதுவுமே ஜீரோல தான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா இசட் ஷேக்கு அண்ட் இசட் ஷேக் ஒய் ஷேக் அண்ட் எக்ஸ் ஷேக். இதை மட்டும் நான் எப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஷேக் எப்படின்னு பார்த்தலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாவே 0 ஆக்கிறேன்.
ஓகேவா. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு. ஓகேவா. எக்ஸ் ரேண்டம் ஆம்ப்ளிடியூட், எக்ஸ் வேவ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு இருக்கா. இது 2 தான். இப்ப ரேண்டம் ஆம்ப்ளிடியூட்னா இப்ப ரேண்டம் அந்த பேர்ல இருக்கு பாருங்க. ஸோ ரேண்டமா ஷேக் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் ஷேக் ஆகணும்னு கிடையாது அதுக்கு. எந்த எந்த இந்த ஒரு 2 பாயிண்ட்டுக்குள்ள எவ்வளவு லென்த்ல வேணா ஷேக் ஆகிக்கும். ஓகேவா. அதே வேவ் ஆம்ப்ளிடியூட்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் ஷேக் ஆகும்ன்றதுக்கு வந்து அது ரன் ஆகும். ஓகேவா. ஸோ இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேண்டம் ஷேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஒரு 80 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஷேக் ப்ளே பண்ணும்போது ஷேக் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதுங்களா. இப்போ நான் இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இன்னும் டிஃப்ரெண்டா கொஞ்சம் ஷேக் இன்னும் இதுவா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ரேண்டம் ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க மேல பார்த்தோம்ல ஃப்ரீக்வன்சி அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த ஷேக்கு அது மீன் அந்த ஸ்பீடுன்னு கூட வச்சுங்களேன். அந்த ஸ்பீடு எப்படி ஆகணும் அப்படின்றது தான். இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு ஷேக் எப்படி ஆகுது பாருங்க. கொஞ்சம் ஸ்பீட் ஆகுதா. இதே நான் இதை டிக்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு ஷேக் ஸ்லோவாக ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதுக்கான வேலை. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து இதுவா அடுத்து வந்து வேவ். இப்போ நீங்க இந்த ஷேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒய் ஷேக் எக்ஸ் ஷேக் எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டா வீடியோ மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷேக் ஆகுது பாத்தீங்களா. அதுதான் வந்து ரேண்டம். ஓகே. இது வந்து ரேண்டம்ல ஃப்ரீக்வன்சி. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன்னா ஃபுல்லா ஜீரோ வைக்கிறேன். ஓகேவா. இந்த ஜீரோ வைக்கிட்டு இந்த வேவ் ஆம்ப்ளிடியூட் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அது டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு. ஓகே. இப்போ நான் இப்படி பண்ணிட்டு இப்போ பாருங்க ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே ஆகுது பாருங்க. அதாவது இங்கிருந்து ரொம்பவும் போகல, இங்கிருந்து ரொம்பவும் போகல, ஒரே பாயிண்ட்லயே ஷேக் ஆகும். ஸோ அதுதான் வந்து வேவ் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வேவ் ஆம்ப்ளிடியூட்ன்றதாவது இது வந்து எக்ஸ் ஷேக். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ஷேக் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ புரியலன்னா 1 or 2 டைம் பாருங்க. ஸோ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது எனக்கும் புரியல. ஆனா அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழே வேவ் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ இதை நீங்க குறைச்சீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஆகும். தெரியுதுங்களா. வீடியோ மூவ் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து இப்போ நான் இதையுமே வந்து ஜீரோ ஆக்கிடுறேன். அடுத்து வந்து நம்ம எக்ஸ் ஷேக் போயிடலாம். ஓகேவா. ஸோ இதே தான் கான்செப்ட். மேல என்ன பாத்தீங்களோ அதே கான்செப்ட் தான். இப்போ நான் இதை லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா. ஸோ இதை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா. வீடியோ மேலேயும் கீழேயும் ஷேக் ஆகுது பாருங்க. நான் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அதேதான். ஸோ அந்த கான்செப்ட். இது வந்து எக்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுச்சா. இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது பாருங்க ஒய் ஆக்சிஸ்ல. ஓகேவா. அடுத்து வந்து இதுக்குமே வந்து ரேண்டம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஓகேவா. ஸோ நான் இதை நான் குறைச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான். ஓகேவா. அடுத்து வந்து இதையுமே நான் ஜீரோ ஃபுல்லா ஆக்கிட்டு இந்த ரேண்டம் வேவ் ஆம்ப்ளிடியூட் இருக்கு பாத்தீங்களா. இதை நான் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வச்சுட்டு இப்ப ப்ளே பண்ணனா அதே மாதிரி பாருங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டுமே அது ஷேக் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்குமே வந்து நீங்க ஃப்ரீக்வன்சி வந்து குறைச்சு காட்டிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஷேக். ஓகேவா. அடுத்து அடுத்து இசட் ஷேக். ஸோ இசட் ஷேக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா. சேம் கான்செப்ட். பட் ஆனா மொமெண்ட் வேற. ஓகேவா. எப்படின்னு பார்க்க பாருங்க. இப்போ நான் இது ஒரு 92 வச்சிருக்கேன், 93 வச்சிருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பாருங்க. தெரியுதுங்களா. உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது பாருங்க வேக வேகமா. ஸோ அதுதான் வந்து இசட் ஷேக்ன்றது. இசட்ன்றது ஜூம் இன் ஜூம் அவுட் தான். ஸோ அதே மாதிரி இதுலயும் நீங்க ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கலாம். அதே இது வந்து ரேண்டமா அதே மாதிரி வேவ் ஆம்ப்ளிடியூட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது. ஓகே. அண்ட் தென் வந்து டில்ட் ஷேக்னா இது நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். பட் நான் எப்படின்னு மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு 10 இவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா. வீடியோ வந்து சர்க்கிள் அதாவது ரொட்டேஷன்ல வந்து ஷேக் ஆகுது பாருங்க. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதுலயுமே வந்து அதே திங் தான். ஓகேவா. ஸோ நான் இப்போ இதையும் ஜீரோ ஆக்கிடுறேன். ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஷேக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒய் ஷேக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த வீடியோல நான் மிச்ச எக்ஸ் ஷேக்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்றத ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ ரேண்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன்னா
ஸோ ரேண்டம் இருக்கா? ஸோ நான் இந்த இடத்துல வச்சுட்டு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரேண்டம் எங்கே வேணா வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 95, 96 கொடுத்துட்டு இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்கா? ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி நமக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஆம்ப்ளிடியூட் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? நமக்கு இப்போ அது வந்து வாட்ச் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆம்ப்ளிடியூட் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சர்டன் ஃப்ரேம்ஸ் பேக் போயிட்டு இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஜீரோவை மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே எப்பவும் போல கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். அந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஈஸி யூஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு தெரியும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட்ல போயிட்டு ஈஸி யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது வந்து F9 காட்டுது பாருங்க. ஸோ F9 கொடுத்துட்டு கீயை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து கிராஃபுக்கு போயிடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடிட் வேல்யூ கிராஃப் தான் வேணும். அப்படி சப்போஸ் ஸ்பீட் கிராஃப்ல இருந்ததுன்னா அதை வந்து எடிட் வேல்யூ கிராஃபோ மாத்திக்கங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையா? ஸோ இங்க இருந்து இப்போ இங்க ஆரம்பிச்சு ஷேக் வந்து அப்படியே இப்படி போகுதா? நீங்க அப்படியே ப்ளே பண்ணீங்கன்னா தெரியும் எங்க உங்களுக்கு அதிகமான ஷேக் தேவைப்படுது, இந்த இடத்துல வரைக்கும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ளே பண்ணி இப்படி வச்சுட்டு ப்ளே பண்ணீங்கன்னா தெரியும் பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் அது நல்லா ஷேக் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நீங்க வந்து அதை எந்த அளவுக்கு வீடியோ பாக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். 300 வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப எப்படி ஷேக் ஆகுது பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ ஒரு மாதிரி வேகமா ஷேக் ஆச்சு பாருங்க. புரியுதா? நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் வீடியோ எடிட் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்பீடா கொடுத்தீங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ பீட்ஸுக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க நான் போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பீட் மார்க் பண்றதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணி நல்லா இருக்கும். இதே நீங்க ஒரு மெலடியோ ஒரு லவ் சீனோ அதை வச்சு எடிட் பண்றீங்கன்னா இது வந்து 100 ஒரு 80 to 100 வந்து மெயின்டைன் பண்ணீங்க. ஓகேவா? மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் இதை கம்மியா கூட வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு ப்ளே பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸ் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஓகே. இப்போ எக்ஸ் ஷேக் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதே கான்செப்ட் நீங்க ஒய் ஷேக்லையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அதே மாதிரியே இதை ராவா போடாதீங்க. ஐ மீன் ரா மீன்ஸ் வெறும் எக்ஸ் ஷேக் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. வீடியோக்கு நல்லா இருக்காது. நீங்க ஒரு ஜூம் இன் எஃபெக்டோ இல்லை ஜூம் அவுட் எஃபெக்டோ இல்லை வார்ப் எஃபெக்டோ போட்டுட்டு ஆட் பண்ணீங்கன்னா இட்ஸ் லுக் அமேசிங். அவ்வளவுதான். இது நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ இப்படி ப்ளே பண்ணீங்கன்னா நமக்கு ஷேக் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோக்கு போட்டீங்கன்னா ஸோ 2 வீடியோவும் ப்ளே ஆகும்போது நல்லா இருக்கும். பாத்தீங்களா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ நம்ம இதுல எதெல்லாம் எனேபிள் பண்றோமோ அந்த ஷேக்லாம் மட்டும்தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மோஷன் பிளரை எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ் ஷேக். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். ஓகேவா? நான் அட்வான்ஸ் எல்லாம் சொல்லி தரல. ஒரு பேசிக்கா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்க உங்க வீடியோஸை என்ஹான்ஸ் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ குவாலிட்டியா அவுட்புட் கொடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். அண்ட் இந்த மாதிரி தமிழ்ல ஒரு சேனல் இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹேவ் ஃபன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.